ஒன்று முதல்ல சுப்பிரமணியன் சார் சொன்னதுக்கு, அதாவது இந்த விஷயத்தில் அவங்க கணக்கு கேட்கல. அவர் ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படி ஒரு முயற்சி பண்ணுறாரு. பிஎம் கேர்ஸுக்கு கூட கணக்கு கொடுக்கல சார். உங்களுக்கு தெரியும், பிஎம் ரிசைன் பண்ணிட்டாரா, அதனால் நம்ம வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பிஎம் கேர்ஸ் கட்டாயப்படுத்தி அரசு நிதி என்கிற பெயரில், அரசின் பேரில் இருக்கிற நிதின்னு வாங்கிட்டு ஏமாத்துனது, ஃப்ராட் பண்ணது. இந்த அக்கண்ணா சொன்னீங்கல்ல, பட்ஜெட்டில் இப்படி இருக்கா? கையெழுத்து போட்டால் தான், மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டால் தான் காசு கொடுப்போன்னு அங்கே இருக்கா? அந்த இக்கண்ணாலாம் இப்போ தான் சொல்கிறீங்க, அந்த வார்த்தை அங்கே இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன உலக வங்கி, நாங்கள் உங்கள்கிட்ட கடன் வாங்க வந்திருக்கோமா? எங்கள் வரிப்பணம் இதில் வந்தெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டாவது, விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு ஆசீர்வாதமாச்சாரி சொன்னார். அதுவே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு எலைட்ஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 14,500 ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதில் 2000 ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயாவும் நவோதயாவும். இது போக மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல பிளாக்குக்கு 2ன்னு சொல்லியிருக்கீங்க. பிளாக்குக்கு 2 கூட வராது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த விவரம்லாம் கேளுங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் ஒன்று சொன்னார், நான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயாவது ஆரம்ப பள்ளி இருக்கணும்னு சொன்னார். இது தமிழ்நாட்டில் 669 ஸ்கூலில் 10 ஸ்டூடெண்ட்டு கீழே இருக்காங்க. ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாதுங்கிறதுனால அங்கே இருக்காங்க. அந்த கிராமப்புற பள்ளிகளுக்கு அது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் 23,000 ஆரம்ப பள்ளிகள் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் மட்டும் 13 லட்சம் பேர் படிக்கிறாங்க. சராசரி 56. மாநில ஆவரேஜுக்கு கீழே இருக்கிற பள்ளிக்கு அது கிடையாது. அதாவது அதனுடைய பொருள், பெரும்பாலான கிராமப்புற பள்ளிகளுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. நம்பர் 1. இல்ல, அப்படி பார்த்தாலும் ஏற்கனவே மாதிரி பள்ளிகள் என்று நடைமுறைப்படுத்தப்படுது. தமிழ்நாடு அரசாலே நடைமுறைப்படுத்தப்படுது. அதுவும் எல்லா பள்ளிகள்லயும் இல்ல, ஒரு சில பள்ளிகளை தேர்வு செஞ்சுதான் நடைமுறைப்படுத்துறாங்க. திரும்ப திரும்ப எகைன் எலைட் ஸ்கூலை நோக்கி நீங்கள் தள்ளுறீங்க. சரி, நீங்கள் மாதிரி பள்ளின்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலே கல்வி மேலே அக்கறை இருக்குல்ல? கிராமப்புறத்தில் 10 பேர் படித்தாலும் அதை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கணும்ல? மாநில ஆவரேஜை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எத்தனைன்னு அவங்கக்கிட்ட கேளுங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்துக்கும் சமமாக கல்வி, சப்கா விகாஸ்னு வார்த்தையில் பேசிக்கிட்டு எலைட்டை உருவாக்குறது. நீங்கள் இப்போ சமீபத்தில் குரூன் ரிப்போர்ட் வந்ததில்லை? நீங்கள் ஒரு பகுதி மக்கள் அவனுடைய சம்பளம் குறைஞ்சிருக்கும், வருவாய் குறைஞ்சிருக்கும், சேமிப்பு குறைஞ்சிருக்கும், இன்டேக் குறைஞ்சிருக்கும், சேமிப்பு குறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு 334 பேர் இந்தியாவினுடைய ஜிடிபியில் 50%க்கு மேலே 60% அவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். திடீர்னு 90, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில் 96% அதானியினுடைய சொத்து சேரும். இது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுவதுக்கும் பொதுவாக இல்லாமல் சில ஸ்கூல்ஸ்களை மட்டும் உருவாக்குறது அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் வாடகை கட்டடத்தில் இருக்கிற ஸ்கூல் எங்கே இருக்குது? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்விக்கு தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கிட்டு இங்கே இதில் என்னென்னா கட்டாயமாக எல்லா கேந்திரிய வித்யாலயா பள்ளியும் வந்துடும். அதுக்கு செலவழிக்கிற காசை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட்டு பேரில் அனுப்பி இந்த காசெல்லாம் நீ கொடுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற அம்சங்களை தமிழ்நாடு அரசு எதிர்க்கலையே. புதிய கல்விக் கொள்கை அந்த அடிப்படையில் பிஎம் ஸ்ரீ திட்டம் என்பதனால அவங்க பணம் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் அதையும் சேர்த்தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். சரி, ஒரு பக்கம் மாநில அரசாங்கங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா நீங்கள் வரி போடுவதற்கான வாய்ப்புகள் மொத்தத்தையும் கலட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, வேறு வழி இல்லாமல் அங்கே போய் நிற்க வைக்கிற ஏற்பாட்டை அவங்க பண்ணுறாங்க. அது நீங்கள் உதயமின் திட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்த திட்டமாக இருக்கட்டும். நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் சார் ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போனார். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் என்ன சொன்னீங்க? நாங்கள் இதை கொடுக்குற அரிசியை கொடுப்போம். நாங்கள் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க, காலை சிற்றுண்டிக்கு இருக்கக்கூடிய அரிசி கூட நீங்கள் எங்கே வாங்கணும்? வெளியே தான் வாங்கணும், ஓப்பன் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். ஆனால் 27 ரூபாய்க்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுவீங்க. இது என்ன அரசாங்கம் இது? இது ஒரு மோசமான கந்துவட்டிக்காரனை விட மோசமாக நடக்குது இந்த அரசாங்கம். நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு என்கிட்ட இருந்து கறக்கிறதுக்காக, என் பேரை சொல்லி என்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரே மாதிரியான நிர்வாக வசதி. அது என்னங்க ஒரே மாதிரியான நிர்வாக வசதின்னு சார் சொன்னார்?
10 லட்சம் ஸ்கூலில் 14,500 ஸ்கூலு, அதில் 2,000 ஸ்கூலு வந்து என்னது ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு. அதை தவிர நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எவ்வளவு? 12,000 ஸ்கூலு. இந்த 12,000 ஸ்கூலை ஒரே மாதிரி மாற்றுவாராம். ஆனால் கட்டடம் இல்லாமல் இருக்க எங்கள் ஊரில் எந்த ஊரில் கட்டடம் இல்லை, அல்லது நீங்கள் ட்ரைபல் ஏரியாவில் எப்படி கொடுக்கறது, உள்ளடங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கறது, அதை பற்றி இவர் கவலைப்பட மாட்டாராம். எல்லாமே எலிட்டான், ஒரே மாதிரி நிர்வாகம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பகுதியை மட்டும் ஏன் அப்படி கொண்டு வர்றீங்க? அப்புறம் வந்து இந்தி திணிப்பு. நாங்கள் சார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழியாக எதை சார் கற்றுக்குறாங்க? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டை. அதனால் கெட்டு போச்சு, அதனால் கெட்டு போச்சு, அதனால் கெட்டு போச்சுன்னு. வேலை வாய்ப்பில், கல்வியில், அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினதுனால் நாங்கள் முன்னால் இருக்கோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் முன்னால் இருக்கோம்னு சொல்லுங்கள். அல்லது என்ன மொழியை அங்கே 3வது மொழியாக படிக்கிறாங்கன்னு யாராவது சொல்லுங்கள். சொல்லாமலே இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இந்திய திணிக்கலைன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னது, நீங்கள் வந்து இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது அடிப்படையில் ஒன்று மாநில உரிமையை மறுப்பது, 2 பள்ளிகளுக்கிடையே ஒரு சின்ன அளவுக்கான பள்ளியை மட்டும் தரம் உயர்த்துவதாக சொல்லிக்கொண்டு பெரும்பாலான பள்ளிகளை நிராகரிப்பது. நான் 543 கோடி ரூபா கொடுத்தேன், 4,000 கோடி ரூபா கொடுத்துட்டேன்னு. ஆனால் சாதாரண பள்ளிகளுக்கு நீங்கள் எதுவுமே செலவழிக்க முடியாது. 3வது விஷயம், அவங்க நடத்துகிற கேந்திர வித்யாலயாவில் எல்லா பள்ளிகளுக்குமான செலவையும் மாநில தலையில் கட்டி மாநிலம் இதை மூலமாக செலவழிக்க வச்சுட்டு நாங்கள் அதையும் சேர்த்து இவங்க தலையில் நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க இவங்க சொல்கிறது. சரி, இப்போ பிஎம் ஸ்ரீயை ஏற்காததுனால பணம் தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. இதில் முக்கியமாக இதை கையெழுத்திட்டே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது மாநில அதிகாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். அப்படிதானா? மாநில அரசாங்கத்துக்கு, மாநில அரசின் நிதி உரிமைக்கு எதிரானது தான். அதில் வந்து 2வது கருத்து எதுவும் இல்லை. அது போக பிஎம் ஸ்ரீயை பற்றியே நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கிறதன் மூலமாக வழங்கப்படாத நிதி எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கானது அப்படிங்கிறது நம்ம உரையாடலில் பின்னுக்கு போயிடுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு 573 கோடி வரல. அதற்கு ப்ரீ கண்டிஷனாக இந்த எம்ஓயூவில் சைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த கல்விக்கான நிதி கொடுக்கறதுலையும் மருத்துவத்திற்கான நிதி கொடுக்கறதுலையும் ஒரு அரசு முன் நிபந்தனைகளை விதிக்கிறது என்றால் அதன் நோக்கம் வந்து சரியானதாக இருக்குமாங்கிற சந்தேகம் சாதாரணமாக மக்களுக்கு வரும். கல்விக்கும் மருத்துவத்துக்குமான செலவை மாநிலங்கள் செலவழிப்பதற்கு குறுக்க நிற்பதற்கு எவருக்கும் மனசு வரக்கூடாது, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும். நிபந்தனை விதிப்பதும் கல்விக்கான இன்னொரு திட்டத்துக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. நிபந்தனை எதுக்காக விதிக்கணும்னு கேட்குறேன். நீங்க வந்து அது எப்போ வந்தது, இது எப்போ வந்தது? அப்போ இதுல வந்து எம்ஓயு சைன் பண்ணினா தான் அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில்? அது போக 5 மாநிலங்கள் கையெழுத்து போடலை எம்ஓயூவில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 5 மாநிலங்களும் கல்வியில் உங்களுடைய தேசிய சராசரியை விட மோசமாக இருக்கிறாங்களா? தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் இதனுடைய நிலைமை என்ன? மேற்கு வங்கத்தினுடைய லிட்ரரி வளமை என்ன? தமிழ்நாடு, கேரளாவோட எஜுகேஷன் லெவல் என்ன? நீங்கள் தாய்மொழியில் பாடம் கற்பிக்கிற பாடத்தெல்லாம் வந்து நீங்கள் 2024 வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க. பஞ்சாப், பெங்கால், தமிழ்நாடு, கேரளாலாம் இந்த மாதிரி விஷயத்தில் தாய்மொழி கல்வியிலிருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் எப்போவோ உணர்ந்து செயல்படுத்திய அந்த முழக்கங்களை நாள்தோறும் எழுப்பிக்கிட்டு இருக்கிற மாநிலங்கள். இது எதிர்கட்சிகள் பாலிடிக்ஸ் பண்ணுதுன்னா காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள்லாம் இங்கே நிற்குதா? கையெழுத்து போடலையா? ஆக இது எதிர்கட்சிகள் தொடர்பான விஷயம்லாம் இல்லை.